இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிலைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் நம் ஆண்டவரோடு நெருங்கி ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. நம்ம ஏசப்பாடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்குறீங்களா நீங்கள்? ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறலையே, இப்படி தான் இருக்கேன்னு சொல்லி கலங்குறோம்ல, சோர்ந்து போகிறோம்ல. ஜெபிச்சா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, ஒரு அரை மனசான ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. முழு மனசாக ஜெபியுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். உடனே ஜபிச்சுட்டு உடனே கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காதுங்க. காத்திருக்கணும். இன்றைக்கி எல்லாருமே அவசரப்பட்டுருக்கோம்ல, வேக வேகமாக போகணும், வேக வேகமாக எல்லாமே முடிக்கணும், சீக்கிரமாக நடந்துடணும். என்னால் காத்திருக்க முடியாது. நான் எவ்வளோ பெரிய விஐபி தெரியுமா? என்னெல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம்ல. இன்றைக்கி கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில். நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில் ஆணி அடிச்சிருப்பாங்க, தலையில் முள் கிரீடத்தை போட்டாங்க, பார்த்துருப்பீங்களோ? சாட்டை அடி. நம்ம சின்னதாக ஒரு கீரல் கையில் பட்டாலே துடிக்கிறோம்ல, ஐயோ வலிக்குதுன்னு சொல்லி கதறோம். ஆனால் அவர் பட்ட துன்பங்கள் காயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. யாருக்காக? இதெல்லாம் நமக்காக. நம்ம என்ன பண்ண போகிறோம்? சில பல பாவங்கள் பண்ணிகிட்ருக்கோம், யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாதுல்ல, ஏன் அப்பா அம்மாவுக்கே தெரியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் தவறுகள் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது பெரிய விஷயத்தில் போய் கொண்டு போய்விடும். என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்? உங்களுக்கும் கெட்ட பேர், அம்மா அப்பாவுக்கும் கெட்ட பேர். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்ல, எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுக்குன்னு சொல்லி கேட்கலாமா? தப்பான பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வரலான்னு சொல்லி கேட்கலாமா? ஏசப்பா கிட்ட நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகின்றார். நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா, நாங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும், நாங்கள் யாரையும் பார்க்கல, யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போகிறேன், நீங்கள் எனக்கு துணையாக இருங்க ஏசப்பா. இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கின்றார். அது மட்டும் மறந்துடாதீங்க. யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போனாங்களோ அவங்க நினச்சி யோசிக்காதீங்க. யோசிச்சு நம்ம தானே ஆகும், ஒரு மாதிரி டிப்ரெஷனை தள்ளும். பார்த்துக்கலாம், நம்ம கூட இருந்தவங்க இன்றைக்கி இல்லை. காரணம் என்னன்னா, நம்மளை பற்றி தெரில அவங்களுக்கு, அவள் தான் முழுசாக நம்மளை பற்றி புரிஞ்சிக்கல, ஏனோ தானும் பழகுனாங்க, அவள் தான் நம்மக்கிட்ட தேவை என்னவோ அது கிடச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் போய்கிட்டே இருந்தாங்களோ. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண மாட்டார்ல, நம்ம கூட தான் இருக்கார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்மூடித்தனமான அன்பை வைக்கிறோம்ல. இவங்க கடைசி வரைக்கும் கூட வருவாங்க, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னுடைய நெருங்கிய சொந்த பந்தங்கள் இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையாக இருந்து எல்லாமே போச்சு. இன்றைக்கி யாருமே இல்லைல்ல. இன்றைக்கி நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கோம், ஆனால் நம்ம கூட யாருமே இல்லை. திரும்பி பாருங்களேன், நம்ம கூட யாரா இருக்காங்க? யாருமே இல்லை. போய் சொல்லிக்கிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டுருங்களேன், கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் காலம்தான். அதனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போது நம்ம கூட இருக்க போகின்றார். அன்பானவர்களே, யோபு தன்னுடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தான், எப்பொழுதும் அவரே பற்றிக்கொண்டார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்த நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கின்றேன். யோபு 42 அதிகாரம் 2 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கின்றேன். பார்த்தீங்களா? இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தடை வராமல் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறாருங்க. நமக்கு ஒரு சில விஷயங்கள் தடப்பட்டு இன்றைக்கி அது பண்ண முடியாமல் இருக்குல்ல. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நீங்கள் ஜெபத்தில் வைக்கிறீங்களோ, கண்டிப்பாக தடப்படாமல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு. நம்ம இயேசப்பா கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குங்க. முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நிச்சயமாக நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கே கொண்டு போகின்றார். நிறைய பேரோட வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை இது, இன்றைக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேரோட வாழ்க்கை இன்றைக்கி எப்படி போச்சுன்னே தெரில. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஓடி இருப்போம், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவேடா, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் ஐயோ பிறக்கவே கூடாதுடா சாமி, மனுஷன் வாழ்க்கையாடா இது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், புலம்பிக்கிட்டே இருப்போம். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் வலிகள் கிடையாது, எவ்வளோ வலிகளை நம்ம தாங்க முடியும்?
நம்மளும் மனுஷன் தானேங்க. வலிகளை அப்படியே எப்படி சொல்கிறதுனா, ஒரு பென்சில் எடுத்து குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த குத்துன இடத்துல மீண்டும் குத்துனா எப்படி இருக்கும்? குத்துனதுலேயே குத்துனா அவ்வளோதான். இல்லை, வலி எவ்வளோதான் தாங்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு அந்த வலி தாங்க முடியாமல் அவ்வளோதான், கீழே விழ வேண்டியது தான், முடிஞ்சதில்ல. இன்றைக்கு நாளில் எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பேர் எங்களை குத்தினாலும் சரி அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க. அந்த குத்து நிறுத்த நீங்கள் மருந்து போடுவீங்க, எங்களை நீங்கள் பார்த்துப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. யாரெல்லாம் நம்மளை தப்பாக பேசுனாங்களோ, எங்கெல்லாம் நம்ம அவமானப்பட்டோமோ, யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ, அவங்க மத்தியில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றார். மகளே, மகனே, கலங்காத, உற்சாகமாறு, யாரையும் பார்க்காத, உனக்கு என்ன வருமோ கண்டிப்பாக பண்ணு. படிக்கிற பசங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், படிங்க, நல்லா படிங்க. நீங்கள் படிப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது பசங்களுக்கு படிக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா படிப்பு தாங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய ஒரு பொக்கிஷம், ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதனால் படிக்கிற ஒவ்வொரு மாணவிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் நல்லபடியாக அவங்க நல்ல ஞானத்தை கொடுத்து நல்லா படிக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்க வேணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தில் வைக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தை செல்வங்கள் உடல் தெம்பு வலிமையாக இருக்கணும், நல்லபடியாக படிக்கணும், நல்ல ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கணும், தெய்வ பக்தி நிறைந்த ஒரு பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். தவறான பழக்க வழக்கங்களில் சிக்கவே கூடாது, போகவே கூடாது. தவறான நண்பர்கள் வேணாம், தவறான பழக்க வழக்கங்கள் வேணாம், எதுவுமே வேணாம். ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வழி எனக்கு போதும்னு சொல்லி நல்ல ஞானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகள் இன்றைக்கி முகம் பார்த்து பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குல்லோ, வார்த்தையை விட்டுட்டோம், என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுறோம்? தனிப்பட்டு இருக்கோம்ல, தனிமையில் இருக்கோம் எல்லாருமே. எல்லாம் குடும்பமாக தான் இருக்கீங்க, ஆனால் ஒவ்வொரு மூலையில் இருக்கீங்க. ஃப்ரீயாக பேச முடியலല്ലോ, ஏன்னா நம்ம வார்த்தையை விட்டுட்டோம். அப்படி இப்படி பேசிட்டோம், மன்னிச்சிருன்னு சொல்லி ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் உண்மையாக இருங்க, பேசும்போது என்ன பேசுகிறோம் அப்படின்றத யோசிச்சு பேசுங்க. இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை நிலைமை மாறப்போகின்றது. அதனால் என்ன பண்ணோம்? தினந்தோறும் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. உம்முடைய பிரசன்னமும் வழிகாட்டுதலும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீர் என்று நம்புகிற இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் பிடிச்ச விஷயங்களை பண்ண எங்களுக்கு ஆயத்தத்தை கொடுங்கப்பா, மன தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக ஞானமும் கரிசனையும் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று விசுவசிக்கிறேனப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும் யோபுவை போல நீதியான உத்தமமான வாழ்க்கை வாழவும் முயற்சிக்கின்றோம் ராஜா. உபத்திரவங்களும் சோதனைகளும் எதிர்படும் போது யோபுவின் உறுதியான விசுவாசத்தை நாங்கள் நினைவு கூற உதவி செய்வீராக. சோதனைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்கின்ற நாட்களை கொடுங்க இயேசப்பா. காலங்களில் நாங்கள் உம்மையே எப்பொழுது நோக்கி பார்க்கவும் உம்முடைய வாக்கு தத்தங்களை பற்றிக்கொள்ளவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று அறிந்திருக்கின்றனப்பா. உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எப்போதும் எங்களுக்கு கூட இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்துள்ள வாக்கு தத்தத்தின்படி எங்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்புகிற ஆண்டவரே. உம்மோடு நெருங்கி ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்று உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்வில் செயல்படும்படி எங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அந்த நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள், தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, உற்றார் உறவினர், சொந்த பந்தங்கள் ஒற்றுமை சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.